இல்லையா? எல்லா வேண்டுதல்களுக்குள்ளும் ஒரு தேவை இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு நீதி இருக்கும், ஒரு பொது நலன் இருக்கும். அப்படிதான் ஒரு ஒரு வேண்டுதல் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருக்கும். உலகத்துல 2 வகையான வேண்டுதல்கள் இருக்கு. ஒண்ணு நமக்கு நாமே வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வேண்டுதல், நம்முடைய தேவைக்காக வேண்டுகிற ஒரு வேண்டுதல். இன்னொன்னு மற்றவருக்காக வேண்டிக் கொள்வது. இந்த உலகத்துல நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற வேண்டுதல் அதிகமாகவும், மற்றவருக்காக வேண்டிக் கொள்ளுகிற வேண்டுதல் குறைவாகவும் தான் இருக்கு. இன்னைக்கு 2 வகையான வேண்டுதல்களை நம்ம பார்க்க வரோம். அந்த 2 வகையான வேண்டுதல்களில எந்த வேண்டுதலை கடவுள் கேட்பார், அதற்கு பதில் தருவார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எந்த வேண்டுதலுக்கு கடவுள் கேட்பார், ஆனால் தாமதமாக பதில் தருவார் என்று தெரிந்து கொள்ள போறோம். இது தெரிந்துக்கிச்சுன்னா நாம இனி வேண்டும் பொழுது சரியா வேண்டுவோம், அதற்கான பதில் வெகு விரைவிலேயே நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன், அவர் என்னைக்காவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது கேட்டிருக்கேன். நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், என்னைக்காவது அவர் பதில் தரணும் அப்படின்னு ஒரு சலிப்போட சொல்லுவாங்க. அந்த சலிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வேண்டி கொண்டும் கிடைக்க தாமதம் ஆயிருக்குன்னு அர்த்தம், ரொம்ப லேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களின் உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு. மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுளை என்னைக்கும் அவரிடத்துல பேசும் பொழுது, அவரிடத்துல கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோட, அவர் உணர்வோட இருக்கணும்னு சொல்றாரு. நீ மகிழ்ச்சியோட உணர்வோடு இருக்கும் பொழுது அவர் நிறைவேற்றுவார். எதை தரும நிறைவேற்றுவார்? நீ வாயால சொல்லி சொல்லி மனுஷன் கேட்கிற மாதிரி நீங்க ஒரு விண்ணப்பம் வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா, அது கூட இல்ல, அதை விட ரகசியமா மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்குங்க பாருங்க. மனசுக்குள்ள நிறைய பேர் புழுங்குவாங்க. என்னன்னா, இது நிறைவேறாதா, எனக்கு இது நடக்காதா, என்னுடைய வாழ்க்கை மாறாதா, இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்களே, அந்த ஆசைகளை, அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென்.